ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ தான் தேவைப்படும். இப்போது தேவையான அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இதோட ஸ்கின்லாம் நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோவும் சேர்த்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேபி பொட்டேட்டோலாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு கப்பு இல்லது சின்ன பவுல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பொட்டேட்டோவும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது காரம் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைட் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எல்லாமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பீஸ் நான் சீஸ் எடுத்துக்கிறேன், அதையும் இது மேலே திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.